மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அதிமுகல இப்ப ஒவ்வொருத்தங்களா போயிட்டு இருக்காங்க. முதல் ஓபிஎஸ் அனுப்பிச்சாரு, அடுத்தது டிடிவி தினகரன், அப்புறம் இப்ப செங்கோடையன், இப்ப அடுத்து தங்கமணி முத்துசாமி போய் மீட் பண்ணியிருக்காரு. அவரும் போயிடுவார் போல இருக்கு. என்ன நடக்குது அதிமுகல இப்போ பலமா இப்படியே போனா அதுக்கு பலமா பலவீனம்? என்னைக்குமே அதிமுக பலவீனமே கிடையாது. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த கட்சி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆர் ஐயா காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் எடப்பாடி ஐயா இந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் மக்களோட மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், இன்னொரு பக்கம் நம்ம ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் ரெட்டையிலை. இந்த ரெட்டையிலை சின்னத்தை பார்த்தாலே எந்த மக்களுமே அந்த ஓட்டு பூத்தில் போனால் உடனே தன்னோட ஓட்டை பதிவு பண்ணிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வழி நடத்திட்டு போகிறவர் பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா தான். அவரால் தான் இந்த கட்சி இன்னும் வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் கட்சியை விட்டு போனாலும் சரி, இந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை யாராலையுமே அசைக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா அதிமுகனாலே இவங்க தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பலமாக இருக்குது. அது யாராலையும் அசைக்கவே முடியாது. வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியார் நிச்சயம் ஜெயிப்பார். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை போய் பார்க்கறது அது ஓகே. பட் அதிமுக எந்த தலைவரும் ஆகும்னா நேராக டெல்லிக்கு போயிடுறாங்கல்ல. தலைமைச் செயலகம் அதிமுக தலைமைச் செயலகம் அமித்ஷா கையில போயிடுச்சார். ஆரம்பத்திலேயே இந்த அதிமுகவும் என்டிஏ கூட்டணி வைக்கும் போதே அமித்ஷா ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் கட்சியில் இருக்க உட்கட்சி பிரச்சனையில் நான் தலையிட மாட்டேன், அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும்னு அவர் கிளியராக சொல்லிட்டார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடப்பாடி ஐயாவும் இருந்தார். ஆனால் எல்லாருமே எடப்பாடி ஐயா கிட்ட ஒரு பகையோட மூவ் பண்ணிவிட்டு இவர்கிட்ட போய் நம்ம எதுக்கு கேட்கணும், இவர்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணுன்ற மாதிரி எடுத்தோடனே அமித்ஷா கிட்ட போகிறாங்க. ஆனால் அங்கே போனாலும் சரி வாங்க உட்காருங்க அவ்வளோதானே கண்டி. அதை தவிர்த்து வேற எதுவுமே அவர் பேசுகிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம், அமித்ஷா தான் இந்த கூச்சல் குழப்பத்துக்கெல்லாம் காரணம், டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக அவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போக வெளிச்சத்துக்கு வரும். இல்லைம்மா, இவர் போய் டிடிவி தினகரனோட வசூல் பண்ணதுக்கு போனோம் ஒரே காரணத்துக்காக கட்சியை விட்டு நிற்கிறாங்க. இங்கேருந்து நேராக தங்கமணி அந்த மணி இந்த மணி எல்லாரும் அங்கே போய் அவரை பார்க்குறாங்க. அப்போ நம்ம கட்சி கட்டுப்பாட்டை போய் இன்னொரு கட்சியில் போய் பேசுறது சொல்லாமல் போய் பேசுனா அதுவும் குற்றம் தானே? இல்லை, எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணுன்னு எந்த சட்டமும் சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு கட்சி தலைவரை பிடிக்கிறதுனா மரியாதை நிமித்தமாக கூட நான் போய் பார்ப்பேன். செங்கோட்டையன் எதுக்கு போனாருன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கேன். அதாவது அதிமுகவில் எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. கட்சியை விட்டு வெளில எல்லாரும் பிரிஞ்சு, ஆமாம், எல்லாருக்கும் 10 நாட்களுக்குள்ள நான் டைம் கொடுக்குறேன், மறுபடியும் பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே அதிமுகவில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம எடப்பாடி ஐயா அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குன்றது மக்கள்கிட்ட ஓப்பனாகவே பேசினார். அதனால தான் நான் இவங்களை திருப்பி சேர்த்துக்கல அப்படின்னாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலன்றதுக்காக இவர் உடனே டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்க போனார். அதுக்கப்புறம் இங்கே நம்ம தேவர் ஜெயந்தி அன்றைக்கி போய் அவங்களெல்லாம், அதாவது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி தன்னிச்சையாக செயல்பட்டார். இப்போ கடைசியில் எங்கே இருக்கார்? தாவேக்காவில் இருக்கார். தாவேக்கா இப்போ தான் அந்த குழந்தைய பிறந்து தவழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூத்த அரசியல் தலைவர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான திரு செங்கோட்டையன் அங்கே போய் சேர்றது எல்லாருக்குமே ஒரு ஏம்பா இங்கே போய் சேர்ந்துட்டேன்ற மாதிரி தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் எங்கே போனாலும் அதிமுகவை, அதுவும் எடப்பாடி ஐயாவை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனால் இதே காரணம் சொல்கிறேன். ஆனால் தாவேக்காவுக்கு எல்லாரையும் அனுப்புறதே அமித்ஷாங்கிறது தான் மறைமுகமாக தெரியுது. ஓபிஎஸ் இப்போ கூப்பிட்டு போயிருக்கிறதும் அமித்ஷா இவர் ஓபிஎஸ்ஸை தாவேக்காவுக்கு அனுப்புறதுக்காக தான் அங்கே நாடகம் நடந்துருக்கு. இங்கே தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு அங்கே கிள்ளிட்டு இருக்காரு அமித்ஷா. இப்போ நான் மறுபடியும் அதே தான் சொல்ல வரேன். அதிமுக கலைக்கணுன்ற மாதிரி தான் திரு அமித்ஷா டைரெக்டாவோ இன்டைரக்டோ செயல்படுறாருன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு விஷயம், அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இந்த எலெக்ஷனில் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அதை கலைச்சி விட்டுட்டா நாம் அடுத்து எதிர்கட்சியாவோ இல்லை அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆளாக வந்துடலான்ற ஒரு ராஜதந்திரத்தோடு இருக்கார் திரு அமித்ஷா. ஆமாம், அவர் ராஜதந்திரமாக இருக்கு. அதை விட ராஜதந்திரமாக எடப்பாடி இருக்கணும்ல. அவர் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. அவர் எந்த அளவுக்கு பிளான்ல இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லையே, இப்போ அமித்ஷா கலைக்கிற யாரு அதிமுக கலைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவரோட தானே கூட்டு சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு.
இப்போ இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்போ டிடிவி தினகரனோட கட்சியில் இருந்த பாதி பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எடப்பாடி ஐயாவோட கட்சியில் சேர்ந்துருக்காங்க, அதாவது அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. எத்தனை பேர் வெளியில் போனாங்களோ நாம் நினைக்கிறோம் அவ்வளோதான் இந்த கட்சி முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு வரமாட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எத்தனை பேர் வெளியில் இந்த கட்சியிலேருந்து போனாலும் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்து அதிமுகவில் இன்னும் ஸ்ட்ராங்காக பலமாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் தன்னோட மக்களை, தனக்கு ஆதரவு கொடுக்குற மக்களை மட்டும் இல்லை எல்லா மக்களையும் ஆதரவாக விசாரித்து பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோடைய பிரச்சனைகளை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ சமீப காலமாக விவசாயிகளோட பிரச்சனை எந்த அளவுக்கு போயின்னு இருக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை கூட திரு எடப்பாடி ஐயா எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பூர்வீகமாகவே விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால ஒரு விவசாயியோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். விஜய் கட்சி தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து சிஎம் ஆக இல்லாம அதிமுகவோட வந்து இணைவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி? கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட்டு சேர்ந்தா நிச்சயமா ஜெயிச்சிருமா? வேற என்ன கட்சி இருக்கு? பிஜேபியோட சேர்ந்தா ஒரு ஆதரவு கிடைக்கலாமே கண்டி, ஆனால் அவங்களோட சேர்ந்து எடப்பாடி ஐயாவுக்கு வந்துட்டு ஒரு முதலமைச்சர் பதவியோ இல்லை துணை முதலமைச்சர் பதவியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இப்போ இருக்க மாதிரி தன்னிச்சையாகவே இன்னும் வேகத்தோடு அவர் செயல்பட்டார்னா நிச்சயமாக வெற்றி பெறுவார். இப்போ பிஜேபியை சேர்றதை விட்டுட்டு அவர் வந்து தேமுதிக, பாமக, உதிரி கட்சிகள்லாம் சேர்த்து தனியாகவே நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை அவர் அந்த முடிவை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் இப்போ வந்து அதிமுக பலவீனமே. ஐயா இது எங்களுக்கு புரியுது. பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் பல கூச்சல் குழப்பங்கள்லாம் கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. இன்னும் எலெக்ஷனுக்கு 5 மாதம் தான் இருக்குது. அந்த 5 மாதத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். எதுவுமே வந்து அரசியலில் ஸ்டாண்டர்டாக இருக்காது. இப்போ ஜனவரி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே தேமுதிக வந்து எடப்பாடி ஐயாவோட சேரத்துக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி இருக்காங்க. பட் ஸ்ட்ராங்காக அலௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாமக அப்பாவும்பளையும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம். அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர சில உதிரி கட்சிகள் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் கூட வந்துட்டு எடப்பாடி ஐயாவோட கூட்டணியை சேருவதற்கான அமோகமான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிஜேபி வந்து விஜயோட போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு பேச்சு அடிப்படை. என்டிஏ கூட்டணியோட வேணா நான் சேருவேன், ஆனால் அதிமுகவோட சேர மாட்டேன்னு விஜய் ஓப்பனாகவே அன்றைக்கே சொல்லிட்டார். அதுக்கான பிளானும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ வந்து அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா ஓட்டு வந்து சிதறும். தாவகாவுக்கு ஒரு பர்சன்டேஜ், ஏடிஎம்பிக்கு ஒரு பர்சன்டேஜ் பிரியும் போது ஈஸியாக திமுகவுக்கு சாதகமாகிடும்ல? இல்லை, நீங்க திமுகவை ஒன்று சேர்ந்து எதிர்த்தாதான் அதை ஜெயிக்க முடியும். அப்படிங்கும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுகவை ஏன் எதிர்க்க துணியலை? எதிர்ப்பாங்க. இப்போதானே சார் கூட்டணியே ஆரம்பிச்சிருக்காங்க. 1 by 1 ஒவ்வொரு அலௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். யார் எந்த கட்சி தாவேக கூட்டணி சேரும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி சிஎம் ஆகும்? மற்ற கட்சியில இருந்து வெளியில இருக்க இப்போ நம்ம சொன்ன இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது தான் உதிரி கட்சிகள்லாம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 1%, 2%லாம் வச்சுட்டு ஒன்று இப்போ இருக்கிற நிலைமையில தாவேக்காவோட கூட்டு சேர்ந்தாதான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதிமுக, தேமுதிக, பாமக, உதிரி கட்சிகளோட சேர்ந்து தனியா நின்னா எடப்பாடி வரதுக்கு சான்சஸ். ஆமா, அதுக்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. தேமுதிக, பாமக, புதிய அரசு இந்த மாதிரி கட்சியெல்லாம் கூட சேர்ந்தாதான் அவர் தன்னுடைய கட்சியை பலப்படுத்த முடியும். ஒன்று. இன்னொன்று, மற்ற கட்சியில் சேர்ந்த இருக்கவங்களாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குமே சில மனக்கசப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. சில பேர் வெளியில் வந்துடுறாங்க. அந்த மாதிரி வரவங்களும் இவங்க கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமைச்சா ஆளுங்கட்சியிலேருந்து வர்றதுக்கு பிரிஞ்சு திருமாவளவன் இவங்கெல்லாம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி இங்க இருக்கிறதுனால தான் அவங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு மேலே இவர் ஒரு கூட்டணி அமைச்சா அங்கேருந்து சில கட்சிகள் இங்கே கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வர்றதுக்கு கூட தயாராகுவாங்க. அப்படி ஒரு கூட்டணியை ஏன் எடப்பாடி சிந்திக்க மாட்டேங்கிறாரு? அவர் சிந்திக்கலன்னு நமக்கு சொல்ல முடியாது சார். அவர் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, கட்சியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணுன்ட்டு பயங்கரமாக ராஜதந்திரமாக பண்ணிட்டு இருக்காரு திரு எடப்பாடியார். அது வந்து உடனே சொல்லிட்டா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் போக போக ஒவ்வொரு விஷயமா வெளியில் வரும். கட்சியோட பலத்தை நிச்சயம் நிரூபிப்பார் எடப்பாடி ஐயா. நேர்களே, நம்ம தொடர்ந்து அதிமுக பற்றி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த நகர்வு என்ன என்பதை வந்து நான் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கட்சியை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.